வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். 9 நவக்கிரகங்களில் ராகு பகவான், கேது பகவான் இவர்கள் சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் பலன்கள் தரும் பொழுது அந்த பலன்கள் கெடுதலாக இருக்கும் என நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கிரகங்களும் ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. அதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் இருவரில் ஒருவர். லக்கணத்திற்கு 4ஆம் இடம், லக்கணத்திற்கு 7ஆம் இடம், லக்கணத்திற்கு 10ஆம் இடம், இவைகள் கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானங்களில் இவர்களில் ஒருவர் ராகுவோ கேதுவோ இருந்து அந்த ராகுவுடனோ கேதுவுடனோ திரிகோணாதிபதிகள், லக்னாதிபதி, லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டின் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, லக்கணத்திற்கு 9ஆம் அதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி என சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி, இந்த மூவரில் ஒருவர், அதாவது 1, 5, 9, இந்த மூவரில் ஒருவர் இந்த கேந்திரங்கள் இருக்கக்கூடிய ராகுடனோ கேதுடனோ சேர்ந்திருந்தால் சர்ப்ப ராஜயோகம் என்னும் யோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதன் மூலம் அவர் செல்வ செழிப்புடன் ஊர் ஓட்டும் அளவிற்கு புகழ் வாய்ந்தவராக செல்வ சிறப்பு மிக்கவராக இருப்பார். இந்த யோகம் உங்களுக்கு இருக்கிறதா என பாருங்கள். நாம் மற்றவற்றை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.